ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கோம். 4 பெரிய சைஸ் தக்காளி, 50 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி, 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் வெங்காயம், பச்சை மிளகா, மல்லி, புதினா. தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், தேங்காய் எண்ணெய், நெய் தேவையான அளவு. இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் இஞ்சி பூண்டையும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு, மல்லி புதினா ஆஞ்சி வச்சாச்சு. பச்சை மிளகா கீராமல் போட்டுக்கலாம். அது கூட ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம். இப்போ வாங்க தாளித்து விட்டுறலாம். இப்போ எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு தாளித்து விட்டுறலாம். இந்த எண்ணெயிலேயே பச்சை மிளகா, கறி எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மல்லியும் புதினாவும் போட்டு நல்லா பிரட்டி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலேயே கறி வேகும்போது உங்களுக்கு கறி உடையாமல் வரும் முழுசாக. அதோடைய நல்ல தண்ணியும் விடும். சிக்கன்லேயே இருந்து நிறைய தண்ணி வரனால நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இந்த எண்ணெயிலேயே இந்த கறி நல்லா வேகணும். இப்போ மூடி போட்டு மூடிடலாம். மிளகாத்தூள், பட்டை, ஏலக்காய்த்தூள் போட்டு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா தக்காளி, அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இந்த கறி எண்ணெயிலேயே நல்லா வதங்கணும். இந்த ஸ்டேஜில் தயிர் வேணும்னா சேர்த்துக்கலாம். நாங்கள் சேர்த்துக்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி அளவுக்கு நம்ம சேர்த்துக்க போகிறோம். கறி நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணி தாளித்து விடுறதுக்கு முன்னாடி அரிசியை நம்ம ஊற வச்சுருந்தோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி அந்த ஒரு லெமனோட ஜூஸ் நம்ம சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு மல்லியும் புதினாவும் இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா தளன்னு கொதித்து வரும்போது நம்ம ஊற வச்சு கழுவி வச்சுருக்க சீரக சம்பா அரிசியை எடுத்து நம்ம சேர்த்துக்கிறோம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கிண்டக்கூடாது, அரிசி உடஞ்சிரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தோசைக்கல் அடியில் வச்சு தம் போட்டுடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு நெய் ஊற்றி ஒரு பிரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய்யில் முந்திரி வறுத்து நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துருக்கலாம். கொஞ்சம் ரிச்சாக ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு பிரட்டி விட்டுட்டோன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பலான்னு பாய் வீட்டு ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.